வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் டீ கப்லாம் இருக்கு இல்லைங்களா, மக்கு, அதில் வந்து ஒரு பிக்சரை எப்படி வந்து இன்சர்ட் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிரிண்ட் போட்டு இன்சர்ட் பண்ணுறதுல டைரெக்டாகவே ஒரு டிசைன் வந்து எப்படி அதில் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பேஜை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு நம்மளுடைய பேஜை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து அடிக்கடி வீடியோ போடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா, பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். இப்போது பார்க்கலாங்களா? ஃபஸ்ட் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு கப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கப்பு வந்து நான் வந்து ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த கப்போட சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போது கீழே பேக்ரவுண்டுக்கு வந்து சம்திங் எனி கலர்ஸ் நான் வந்து ஒரு ரெட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா பேக்ரவுண்ட் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த கப்பில் வந்து நம்ம ஒரு பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பிக்சரை வந்து எடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி இருக்கிற ஒரு பிக்சரை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா அதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிங்க. இப்போ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு அது கண்ட்ரோல் வி கொடுத்துங்க. கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து வந்துடும். ஸோ அதை நான் முன்னாடி கொடுத்துக்கிறேன். இப்போது அந்த மக்கோட சைஸ் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிக்சரை கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப பெருசு பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேவையில்லாத பகுதியில் வந்து டெலீட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைஸ் வந்து வச்சுக்கிட்டோம். இது ஓகேவா அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு ஒப்பாசிட்டி வந்து குறைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், கப்போட சைஸுக்கும் அந்த இமேஜ் வந்து செட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கப்பு தெரிஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இப்போ மீண்டும் வந்து ஒப்பாசிட்டி வந்து கொடுத்துக்கிறேன். இது ஒப்பாசிட்டி குறைக்கிறது வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒப்பாசிட்டின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணியும் நம்ம வந்து இங்கே குறைச்சிக்கலாம், குறைச்சி பார்க்கலாம். இல்லை பெட்டர் ஆப்ஷன் வேறு என்ன அப்படின்னா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம கீபோர்டில் வந்து நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸில் 5 கொடுத்தீங்கனாலும் குறையும். 5க்கு கீழே நீங்கள் வந்து எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் 1 கொடுத்தீங்கனாலும் சரி, 2, 3 நீங்கள் கொடுக்க வந்து அதனோட அந்த டெப்த் வந்து மாறுறது தெரியும் உங்களுக்கு. 0 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். 1 கொடுக்குறீங்க அப்படின்னா டல்லாகிடும். 2 கொஞ்சம் பிரைட் ஆகும். 3 இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகும். 4 இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகும். 5, 6, 7, 8, 9 இன்னொரு 9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் பிரைட் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒப்பாசிட்டை வந்து ஈஸியாக அந்த நம்பர்ஸ் வச்சு குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே போயிட்டு இங்கே ஒப்பாசிட்டி இங்கே இருக்கு இல்லைங்களா, லேயரில் போயிட்டு மூவ் பண்ணி குறைக்கணும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணலாம், அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2ஆம் நம்பர் அடித்தோம் அப்படின்னா டக்குன்னு அந்த ஒப்பாசிட்டி டக்குன்னு குறையும். திருப்பி நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வேணும்னா 0 அடித்தோம்னாலே ஃபுல்லாகிடும். இல்லை அப்படின்னாலும் 9 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணினாலும் நல்லா பிரைட்டாக ஃபுல் பிரைட்டில் வந்துடும். ஸோ இது மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, மேலே இருக்கிற அந்த இமேஜை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இமேஜ் செலெக்ஷன் டூல் இருக்கு இல்லையா, குயிக் செலெக்ஷன் வந்து எடுத்துங்க. குயிக் செலெக்ஷன் எடுத்துக்கிட்டு
இப்போ நம்ம அப்படியே வந்து அந்த மக்கை மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டியது தாங்க. நீங்கள் வந்து மக்கை செலக்ட் பண்ணிங்க, லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அப்படி ஒரு ரஃபாக பண்ணிங்கனாலே அதே செலக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே ரிவர்ஸ் வந்தீங்கன்னாக்கா கீழே குறையும். நம்ம நார்மலாக வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு பண்ணோம்னா ஃபுல்லாக கவர் ஆகும். ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு பண்ணோம்னா குறைச்சிக்கிட்டு வரும். இது இந்த லேசர் டூல் வச்சு நம்ம பண்ணும்போது தெரியும் எல்லாருக்குமே. அதே மாதிரி தான் சேம் இதுவும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ட்டை பிடிச்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலும் இப்போ லைட்டாக அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் வந்து டேமேஜாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், திருப்பி நான் ஷிஃப்ட்டை பிடிச்சி லைட்டாக அந்த எட்ஜஸ் மட்டும் சரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து செலக்ட் ஆகிடுச்சு. மேலே நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிக்சரை வந்து ஃபுல் வியூ கொடுத்துடலாம். ஃபுல் வியூ கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செலக்ட் ஆப்ஷன் மட்டும் தெரியும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, அந்த இமேஜை போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அதில் வந்து டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த பாத் மட்டும் இருக்கும். மீண்டும் கண்ட்ரோல் டி கொடுத்துங்க. கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இது வந்து இங்கே லேயரில் போயிட்டு பிளண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு மல்டிப்ளே கொடுத்துருங்க. மல்டிப்ளே கொடுத்துட்டு மீண்டும் அதிலே வந்து பிளண்டிங் ஆப்ஷன் போய் லைட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டரில் வச்சுருங்க. ஒயிட்டும் பிளாக் அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா தெரியும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அதில் உக்காந்துருச்சு. லைட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எரேசர் டூல் எடுத்து கொஞ்சம் அந்த சைடில் மட்டும் அப்படி லைட்டாக அப்படி பண்ணி விட்டீங்கன்னாக்கா அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும், நல்லாயிருக்கும் அது பார்க்க. அதாவது கிளார் வர மாதிரி லைட்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. இது மாதிரி தான் வந்து நம்ம வந்து கப்புங்களுக்கு எந்த மாதிரி கப்பாக இருந்தாலும் நம்ம தேவையான இமேஜஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னாக்கா இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிஷர்ட்டு ஷர்ட்டுங்களில் ஃப்ராக்குங்களெலாம் வந்து இதே மாதிரி இமேஜ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போடுறேன். இல்லை எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப்பில் இது மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸுங்களை ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.